பார்க்கவே ரொம்ப குட்டியா அழகா இருக்கே. அண்ணா, நம்ம அந்த பேர்டை வீட்டில் எடுத்துட்டு போய் வளர்க்கலாமா? வேண்டாம் வேது. ஒரு பறவைய நம்ம ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சு வளர்க்கறது ரொம்ப தப்பு. அண்ணா, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. எனக்கு அந்த பறவையை வளர்க்கணும், அவ்வளவுதான். குட்டி பறவையே, இனி நீ இங்க தான் இருக்கணும். உன்னை நான் வளர்க்க போறேன். இங்க உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உனக்கு என்ன தேவையோ அதை நானே பார்த்துக்குவேன். என்னாச்சு, ஏன் சோகமா இருக்க? அண்ணா, இந்த ரூம் கதவை திறக்கவே முடியலண்ணா. நான் ரொம்ப நேரமா முயற்சி பண்ணி பார்த்தேன், திறக்கவே முடியல. நீங்க எப்படி என்ன திறந்தீங்க? விது, என்னாலையும் திறக்க முடியல. வேகமா ஒரு தட்டு தட்டினேன், கதவு திறந்துருச்சு. ஏன் இன்னும் சோகமா இருக்க? அண்ணா, நான் இப்பவே அந்த குட்டி பறவைய கூண்டுல இருந்து வெளியே விட போறேன். என்ன சொல்ற? ஆச்சரியமா இருக்கே. நீ தான் அந்த கூண்டுக்குள்ள வச்சு வளர்க்க போறேன்னு சொன்ன. அண்ணா, கொஞ்ச நேரம் தான் இந்த ரூம்ல தனியா இருந்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு சுறுசுறுப்பே இல்லைண்ணா. வெளியே போகாதனால என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியல, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச முடியல. கொஞ்ச நேரத்துல இந்த உலகமே வெறுத்த மாதிரி ஆயிடுச்சுன்னா. கொஞ்ச நேரத்துக்கே எனக்கு இப்படி இருக்கும்போது பாவம் அந்த குட்டி பறவைய நான் காலமெல்லாம் கூண்டில் வளர்க்குறேன்னு சொன்னது தப்பு தானே? பறக்கிற சக்தி உள்ள இந்த பறவையை போய் நான் கூண்டுக்குள்ள அடைச்சிட்டேனே. நீ எவ்வளவு தப்பான முடிவு எடுத்துட்டேன், இப்ப புரிஞ்சுக்கிட்டியே. அதுவே போதும். ஆமண்ணா, அந்த வலி எனக்கு ஏற்படும் போது தான் புரிஞ்சது. நீங்க சொன்னப்ப கூட எனக்கு புரியல. இப்பவே அந்த குட்டி பறவையை நான் கொண்டு போய் வெளியே விட போறேன். சரிவா, கொண்டு போய் வெளியே விட்டுடலாம். குட்டி பறவையே, உன்னோட கூண்டை நாங்க திறந்து விட்டுட்டோம். இனி நீ ஜாலியா பறக்கலாம். பாய் குட்டி பறவையே. அண்ணா, மேல பாருங்களே. ஆமா விது, என்ன அழகா பறக்குதுப்பா. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குண்ணா. எனக்கும் பறக்கணும் போல ஆசையா இருக்கு. அண்ணா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏதோ நான் சுதந்திரமா பறக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன்னா. ஆன்ட்டி, என்ன எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்க? ஆன்ட்டி, அடுத்த வாரம் எங்க ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் நடக்க போகுது. ரெமி, நாங்கெல்லாம் வாலிபால்ல சேர்ந்திருக்கோம். ஆன்ட்டி, இன்னைக்கு ஸ்கூல் லீவ் இல்லையா? அதனால நம்ம பார்க்கில் போய் வாலிபால் பிராக்டிஸ் பண்ண போறோம். அதனால ரெமியை கூட்டிட்டு போலான்னு வந்தோம் ஆன்ட்டி. ரெமி, இங்க வாமா. உன்னைய வாலிபால் பிராக்டிஸ் பண்றதுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கோம். ரெமி, சொல்லுங்கம்மா. காலையில அங்கிள் வாங்கிட்டு வந்த பால்கோவா உன்கிட்ட கொடுத்தேன்ல? ஆமாம்மா. அதை போய் எடுத்துட்டு வா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கலாம். சரிங்கம்மா. அம்மா, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பால்கோவா எடுத்து தர சொல்றாங்களே. எனக்கு பால்கோவானா ரொம்ப இஷ்டம், அம்மாவுக்கே தெரியும். ஆனா அதை போய் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்க சொல்றாங்களே. நான் தர மாட்டேன்ப்பா. நான் போய் அம்மா கிட்ட, அம்மா பால்கோவா எங்க வச்சேனே தெரியலம்மான்னு சொல்லி பொய் சொல்ல போறேன். அம்மா, நீங்க கொடுத்த பால்கோவாவை நான் எங்க வச்சேனே தெரியலம்மா. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், காணோம்மா. ஆன்ட்டி, பரவாயில்லைங்க ஆன்ட்டி, எங்களுக்கு டைம் ஆச்சு. அம்மா, இங்க என்னம்மா ஒரே காக்கா கூட்டமா இருக்கு? ரெமி, அது ஒன்றும் இல்லைம்மா. ஒரு காக்காய்க்கு ஏதோ ஒரு வடை கிடைச்சிருக்கு. அது தான் மட்டும் சாப்பிடாம எல்லா காக்கையும் கூப்பிட்டு பங்கு போட்டு சாப்பிடுதுமா. என்னம்மா சொல்றீங்க? காக்கா தனக்கு கிடைச்ச பொருளை ஷேர் பண்ணி சாப்பிடுதா? காக்காயோட குணமே இதுதான். இந்த காக்கைகளுக்கு இப்படி ஒரு நல்ல குணம் இருக்கேம்மா. இந்த காக்கைகளோட குணத்தை பார்த்து நாமளும் கத்துக்கணும். அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. காலையில என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு பால்கோவா கொடுன்னு சொன்னீங்கல்ல, அப்ப என் ஷெல்ஃபில் தான் அதை வச்சிருந்தேன். ஆனா உங்ககிட்ட எங்க வச்சேன்னு தெரியலன்னு பொய் சொல்லிட்டேம்மா. ஏமா அப்படி சொன்ன? என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு பால்கோவா கொடுத்தா எனக்கு பால்கோவா இல்லாம போயிடுமேன்னு தாம்மா அப்படி செஞ்சேன். இந்த காகங்களை பார்த்த பிறகுதாம்மா என் மனசு மாறிச்சு. அஞ்சறிவு உள்ள காகமே தனக்கு கிடைச்ச சாப்பாட்டு பொருளை தான் மட்டும் சாப்பிடாம தான் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுத்துட்டு தாம்மா சாப்பிடுது. ஆனா நான் இந்த பால்கோவாவை என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கொடுக்காம நான் மட்டும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேம்மா. அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேம்மா. பரவாயில்லையே ரெமி, உன்னோட தப்பை புரிஞ்சுக்கிட்டே, அதுவே போதும். இனிமே என்கிட்ட எந்த ஸ்நாக்ஸ் இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு தாம்மா சாப்பிடுவேன்.
இப்போவே என் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு போய் இந்த பால்கோவா கொடுக்க போகிறேம்மா. சரி ரெமி,